ஸ்டூடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவானதான பொறுமையா கேட்டுக்கங்க. அதோட ரியாலிட்டியான அதாவது எதார்த்தமான ஒரு வெளிப்பாடா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜிம் எடுத்துக்கலாம். இந்த ஜிம்லலாம் ரொம்ப நாளா நீங்க பயிற்சி செஞ்சுட்ருக்கிறப்போ, ஒரு உணர்வு நிலை சமிக்கை இருக்கும். அதாவது ஒரு சென்சார் மாதிரி. இப்போது சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே ஒரு சென்சார் இருக்குது. சென்சார்னால் நீங்கள் ஒரு மூவியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த மாற்றுதல் அப்படின்றது ஒரு சென்சார் தான். ஆனால் அந்த சென்சார் கிடையாது. அதாவது உணர்வு நிலை சமிக்கை. அதாவது எந்த ஒரு எரருமே தடவையா சால்வ் பண்ணணும். அல்லது 2வது டைமாவது சால்வ் பண்ணணும். அல்லது 3ஆம் டைமாவது சால்வ் பண்ணணும். பல டைம் இதே மாரி நடந்துட்டுருக்கிறப்பயும் சால்வ் பண்ணல அப்படின்னா, எரரானது தொடர்கதையா தான் இருக்கும். அத மாத்தணும் அப்படின்னா, அந்த உணர்வு நிலை சமிக்கைய புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கு தீர்வு என்னவோ அத செயல்படுத்தணும். அதாவது இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பென்ஸ் கார் ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு வளைவு வருது. அந்த வளைவில் அங்கேயே போர்டு போட்டிருக்கு யூ டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி நம்ம ரொம்ப சௌகரியமாக தானே இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நேராக போயிட்டே இருந்தோம்னா, நேராக என்ன பண்ணால் ஆக்சிடென்ட்டு தான் ஆகும். ஏன்னா அந்த பகுதி வந்து முடியுது. இந்த பக்கம் வளைஞ்சு தான் போகணுன்ற மாரி ரோடே போட்டிருக்காங்க. நம்ம வளையாமல் நேராகவே போனோம் அப்படின்னா, அந்த பகுதியில் மலை இருந்தாலும் சரி, கற்பாறை இருந்தாலும் சரி, விபத்து ஏற்படும். ஓகே. அதனால் அந்த உணர்வு நிலை சமிக்கைய புரிஞ்சிக்கணும். அப்போ தான் தோதாகும். ஓகே. அதனால் மேனேஜர் சரி கிடையாது. ஓகே. அடுத்து இதெல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் நடக்கவா போகுது? இதெல்லாம் மாறவா போகுது? அப்புடின்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் கம்முனு USA, ரஷ்யா, சைனா உலக நாடுகள தூது பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான பெனிஃபிட் கிடைக்கும். இங்கே ஏன் நம்ம போராடிட்டு இருக்கணும்? ஓகே. அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. அடுத்து சோனாலிகாவ பொறுத்தவரைக்கும் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கக்கூடிய மேனகா ஆகாஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. நான் உங்களுக்கு ஒரு செக்கு தரேன். அடுத்து ரித்திக் ரோஷன் அவர் தான் ஜெயம் குரூப் தேவ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதாவது ஜெயம் தேவ் குரூப்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் நிறையா வகையில் தூது பார்த்துருக்காரு. ஓகே. ஆனால் அவருக்கு வந்துட்டு சினிமா தூதாக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. மூவியில் புக் பண்ணாலும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரியே அவரை இன்வால்வ் பண்ணுறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த ஷாருக் கான், சல்மான் கான் இந்த நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவு தோதாகிற மாதிரி இருக்குது. ஆனால் இவருக்கு ரொம்ப ஒரு ரிஸ்க்காக இருக்குது. அது பேசாமல் மற்ற ஸ்டூடியோவில் ஓரளவு தோது பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே. இந்த மியான்மார் ஸ்டூடியோ, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறையா ஸ்டூடியோவில் தோது பார்க்கலான்னு இருக்கேன். அல்லது அவரை பொறுத்த வரைக்கும் டப்புடு மூவிஸ் வேணால் ஓரளவு தோது பார்க்கலாம். மற்றபடி ரியாலிட்டியாக ஒரு மூவி புக் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன காரணம்னே புரியல. அது ஏதோ ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. அதான் ஏதோ சொல்கிறாங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருந்தால் மட்டும் தோதாகாது, நிறையா விஷயம் தோது பார்க்கணுன்றாங்க. ஓகே. மற்றபடி ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஓகே. சரி. தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான எரர் இருக்குது. ஓகே. எங்கெங்கெல்லாம் இருந்தவங்க வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நல்லா இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா சம்பாரிச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேயே இருக்கிறவங்களால சம்பாதிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஓகே. எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல் ஸ்டாலின் டிஸ்கஷன். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் பாலிடிக்ஸுக்கும் நிர்வாக வேலைக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. எல்லாம் சீரியலாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, சட்டசபை எல்லாம் நடந்து போச்சு, எல்லாம் அடுத்த படிநிலை கடந்து போயிட்டாங்க. காலங்காத்தால் வேணும்னே சண்டைக்கு வர்றார். இந்த வெற்றிமாறனை வச்சு அட்டாக் பண்ண வைக்கிறது, இல்லைன்னா இந்த கழுதை என்கின்ற திலகவதி பிடிச்சி அட்டாக் பண்ண வைக்கிறது, யாரையாவது பிடிச்சி துன்புறுத்துறது தான் அவரோட வேலையாக இருக்குது. வேணும்னே சண்டைக்கு வர்றாரு. அது ஏன் ஒரு காரணமே இல்லாமல் சண்டைக்கு வராங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. ஓகே. அதனால் ஒரு தீங்கான அணுகுமுறை. ஓகே. கலைஞரே ஃபாலோ பண்ணலாம். கம்முன்னு கலைஞரை ஃபாலோ பண்ணலாம். என் உதயநிதி கூட ஓரளவு ஃபாலோ பண்ணலாம். என்ன ஊழல் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. ஆனால் மற்றபடி கலைஞர் ஓரளவு பரவாயில்ல, உதயநிதி ஓரளவு பரவாயில்ல. மற்றவங்களாம் யாரும் நமக்கு தூதாக மாட்டாங்க. ஓகே. அதனால் தினந்தோறும் ஒரு 5 மணிக்கிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த அவரை கொஞ்சம் என்னென்னு கவனிங்க, கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. காரணமே இல்லாமல் சண்டைக்கு வராங்க. ஓகே. கவனிக்கலை அப்படின்னா சேதாரம் உறுதி.
அது அவங்க ஓஎஸ் இன்னும் மாறல, சாஃப்ட்வேரும் மாறல. பழைய மாதிரியே நினச்சிக்கிட்டாங்க. எப்படியும் ஒரு 5 வருஷத்தில் நம்ம இப்போலேருந்தே ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் தோதாகும். அது உளவியல் ரீதியாக கொடுமைப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏதோ சித்திரவதைப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா, உளவியல் ரீதியாக ஏதோ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறும். ஏன்னா இங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் யாருங்க தொடர்ச்சியாக ஒரு ஆட்சி செய்வாங்க? ஏதோ ஒரு ரேராக நடக்கும். எப்படியும் மாறும். அப்போ நமக்கு ஒரு லக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம எல்லாம் தோது பார்த்துக்கலாம். அப்போ கூட நல்லது செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு. அது அவங்க இன்ஸ்டால் பண்ண ஓஎஸும் தப்பாக இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அது அவங்களே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அதனால் இவங்களோட சாஃப்ட்வேரும் தோதாகலை. அதே மனநிலையில் இருக்கிறதுனால ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் காசு கொடுத்து ஏதாவது தோது பார்த்தேன் அப்படின்னா தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி தோதாகாது, சேதாரம் தான் ஏற்படும். ஓகே, அதனால் தினந்தோறும் ஒரு காலையில் 5 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அவரை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு டீமை நிர்வகிங்க. ஓகே, அப்போ தான் அவங்களாம் எரர் ஏற்படுத்த மாட்டாங்க. இவங்க சம்பாதிச்சாங்க, இவங்களுக்கு கடைசி காலகட்டம் ஏதோ இவங்களுக்கு தோது பார்த்துட்டு இவங்க விலகி போகலான்றது தான் ஒரு பண்பு. இவங்களும் நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களும் நல்லா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு எண்ணம் பாருங்கள். ஓகே, கேட்டால் தமிழ் மொழின்றாங்க, அப்படி இப்படின்றாங்க. பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு என்ன காரணம் உளவியல் ரீதியாக அப்படின்னு யோசிக்கிறப்போ, அவங்களுடைய சுற்று வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. எல்லா வசதியுமே இருக்கும். அப்போ உணர்வு நிலை உந்துதலால் ஏதோ வகையில் தோது பார்க்கணும்னு நினைப்பாங்க. இவங்க தானே நமக்கு தடையாக இருக்காங்க, இவங்க விலகிட்டாங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக நம்ம இருக்கலாமே நினைப்பாங்க. அப்படி தோதாகாது. ஏன் அப்படின்னா இது ஒரு கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம். ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, குமரி கண்டம் பல ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே, முதலாவது தோன்றிய மதமே இந்து மதம் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சேவாதார் தான் வந்தாங்க இடத்த பொறுத்த வரைக்கும். அவங்களோட நிர்வாகவியல் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இருக்குது. அதனால் இவங்களுடைய நிலையை மட்டும் தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. அப்போலாம் பயங்கரமாக இருந்தாங்க. வாழ்வியலானது அப்படி இருந்தது. பொருளாதாரத்தை தாண்டிய ஒரு வாழ்வியல் இருந்தது. காசுக்காக ஒரு கஷ்டப்பட தேவையில்ல. சும்மா ஆத்தோரம் பக்கம் போனோம்னா நிறையா முத்து கிடக்கும், அதை எடுத்து செலவு பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் அவர் கொஞ்சம் என்னன்னு கவனிங்க. ஓகே, கவனிக்கலைன்னா சேதாரம் வருது. ஓகே, சரி, அடுத்த தகவல். டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ கேம்ஸை புக் பண்ணணும். ஓகே, நம்ம பேசாமல் அமெரிக்காவுக்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது தோதாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ கட்டுவார்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா கௌரவம் பார்ப்பாங்க. கௌரவம் பார்க்குறவங்களால நிச்சயமாக வாழ்கிறது சிரமம்தான். ஓகே, ஒருவேளை அவர் கௌரவம் பார்க்காம யதார்த்தமான ஒரு வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவ்வளோ தோது செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கு எனக்கு செய்யக்கூடிய எல்லா உதவிகளுக்குமே அவர் மும்மடங்கு உதவியாக நான் திரும்ப அவருக்கு கேஷ் ஆகட்டும் எல்லா பெனிஃபிட்டும் நான் தோது செஞ்சு கொடுப்பேன். ஓகே, அடுத்து உளவியல் டிஸ்கஷன். அதாவது எர்த்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதியாக இருக்காங்க. ஆண் பாதி பெண் பாதி பேர் இருக்காங்க. ஜனத்தொகை அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு பேர் தான் ஆண் நிலையில் தான் அதிகமான ஜனத்தொகையாக இருக்காங்க அப்படின்னா கூட அப்படிலாம் இல்லை. சரிக்கு சமமாக பாதிக்கு பாதி இருக்காங்க. அதனால் ஆண்நிலை பாதையும் தோது பார்க்க வேண்டியதாக இருக்குது, பெண்ணிலை பாதையும் தோது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை தோது பார்க்கல அப்படின்னா எரர் ஏற்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. உளவியல் ரீதியாக ஆணோட பெண்ணிகளோட தாக்கவியல், உளவியல், நிர்வாகவியல் கொஞ்சம் ஒரு படி மேலேயே இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்களுடைய டிசைனே அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, சீக்கிரம் மெச்சூரிட்டி ஆகிறது அவங்களுக்கு மட்டுமே ஒரு பாதையில் அப்படி தோதாக இருக்கிறனால ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு இருக்குது. ஓகே, அதை நம்ம தீர்வு காணணும். ஓகே.